மல்லை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம வெண்பாவுக்கு பிக்ஸ் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்ததுனால இந்த ஒரு டைம்லையும் நம்ம மல்லி இருந்துட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க, என் பொண்ணு வெண்பாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு வெண்பா எப்படியாச்சும் இந்த முறை ஒழிச்சிடணும், அவளை தீர்த்து கட்டணும், அதுக்கப்புறமா தான் மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரிக்க முடியும், அதுக்கப்புறமா இந்த சொத்து எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் மகாராணியாக இருக்க போகிறேன் அப்படின்னு பேராசை பிடிச்சி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி நினைக்கிறது நடக்கக்கூடாது, மறுபக்கம் வெண்பாவுடைய உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமான்னு பார்த்தா, ஒரு பக்கம் நாம் மல்லி இருந்துட்டு வெண்பாவுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் வெண்பா செல்லம் எங்கடா இருக்க வாடா அப்படின்னு வந்து கூப்பிட்டா நம்ம வெண்பா எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது வரலையே, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டாடா கூட தான் விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு அங்கே போனால் அங்கே புதிய பிரச்சனையை நம்ம விஜய் வந்து உண்டு பண்ணுவாங்க. என்ன மல்லி எதுக்காக தான் பொண்ணுக்கிட்ட நமக்கு 2 பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வந்து சொன்னேன் பாரு, அவள் சின்ன பொண்ணு, அவளுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும், ஆல்ரெடியே அவர் ரொம்பவே டென்ஷனில் இருக்கா, நைட்டு நடந்தது உனக்கே தெரியும், நம்ம கூட பக்கத்தில் படுக்கும் போதும் அவள் அவ்வளோ பயத்தில் ஃபிக்ஸ் வந்துருக்கு, இன்னொரு முறை அவகிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாத அப்படின்னு விஜய் இருந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்க, நான் எதுவும் சொல்லது கிடையாது, இனிமேலும் சொல்ல போகிறது கிடையாது, எனக்கு அந்த அவசியமும் கிடையாது, என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க தான் வந்தேன், ஏன்னா அவள் ரொம்பவே வீக்காக இருக்கா, அதனால அவளுக்கு டைமுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை தேடி அழிவாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் வெண்பா இருந்துட்டு விளையாடுற சமயத்தில் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஹாலில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே நம்ம மல்லிக்கு உயிரே போயிடும். வெண்பா செல்லம் என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு பக்கம் மல்லி கத்த, இன்னொரு பக்கம் தன் பொண்ணு மறுபடியும் மயக்கம் போட்டு ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டாளா அப்படின்னு விஜயும் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் என் பொண்ணு எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க, அவர் ரொம்ப மயக்க நிலைமையில் வந்து இருக்கா அப்படின்னு வந்து சொன்னதும் இன்னொரு பக்கம் டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்களன்னா நம்ம வெண்பாவுடைய பிரெயின் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கிறத பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகணும் மட்டும் இல்லாமல், என்னங்க குழந்தைய வந்து பார்த்துருக்கீங்க, அவ ரொம்பவே இந்த மயக்க மருந்து கலந்த டேப்லெட் எடுத்திருக்காளா, இல்லை தூக்க மாத்திரை எடுத்திருக்காளா, இல்லை குழந்தைக்கு என்ன மாதிரிலாம் டேப்லெட் எல்லாம் கொடுக்குறீங்க, ஒழுங்கு அதை வந்து சொல்லுங்கள், ஏன்னா இனிமேல் வந்துட்டு அவளால் ஸ்கூலுக்கு வந்து போக முடியாது, அவளை ஒரு சின்ன குழந்தைய, அதாவது 1 வயசு 1.5 வயசு குழந்தைய எப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்குன்னு தாங்குவோமோ அது போல தான் நீங்கள் வந்து தாங்கணும், ஏன்னா எப்போ இவளுக்கு மறுபடியும் பிக்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, அதனால் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம விஜய்க்கு உயிரே போயிடுது. மறுபக்கம் மல்லி உன்னால தாண்டி இந்த நிலைமையே அப்படின்னு இப்போவும் நம்ம விஜய் இருந்துட்டு கோபம் அடைய தான் செய்கிறாங்க. இன்னொரு பக்கமும் நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ கண் முழிச்சிருவாங்க இல்லையா, ஒரு பக்கம் இப்போதைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமோ அதை வந்து பார்ப்பாங்க. அப்போது சரிங்க, இப்போ இவ்வளோக்கு ஓகே தான், இப்போதைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு, ஆனால் இது பூர்ணமெல்லாம் குணமடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. சரி, இப்போதைக்கு வந்து இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு வந்து சொல்லும்போது வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா கிட்ட இப்போ மல்லி இருந்துட்டு வெண்பா செல்லாம் இப்போ ஏதாச்சும் பண்ணுதா, இல்லை நார்மலாக ஓகே தானே வந்து கேட்கும்போது, மல்லியம்மா எனக்கு ஓகே தான், என்ன அந்த ரவுடிங்க என்னை கடத்திட்டு போகும்போது ரொம்ப வந்து பயமுறுத்துனாங்க இல்லையா, நான் தப்பிக்க முயற்சி பண்ணும்போதும், அதனால தான் எனக்கு வந்து அடிக்கடி இந்த பயம் வந்துடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதும் இப்போ நாகத்தை அப்படின்னு ஓடி போய் கட்டிப்பிடிச்சுப்பாங்க. இன்னொரு பக்கமும் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடா விஜய், என்னதான் நடக்குது இங்கே, ஏன் வெண்பாவுக்கு வந்து அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வருது, இதுக்கெல்லாம் காரணம் மல்லி தான், நான் எவ்வளோ தான் தலையில் அடித்து சொன்னாலும் அதை நீ கேட்க போகிறதில்ல, ஏன்னா நீ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன் காம்படிஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போகாதானே, ஆனால் அதையும் மீறி கூட்டிகிட்டு போனா, தொலைச்சா, மறுபடியும் அவளாக வந்து கூட்டிகிட்டு வந்தா, இப்போ பாரு இதனால் வந்துட்டு வெண்பாவுக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனையே வந்து உண்டாகுது, இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி மல்லி வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அதனால தான் வெண்பாவை கூட்டிகிட்டு போய் தொலைச்சி ரவுடிங் கட்ட அவளை முழு சத்தியத்து கட்டணும்னு வந்து நினச்சா, ஆனால் நீ மல்லியை வந்து ஒதுக்கி வைக்கிறக்கலாம், அவள் எங்கேயோ இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது போல் உங்ககிட்ட வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணா. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மல்லி என்ன வேணாலும் கலந்து கொடுப்பா, ஏன்னா வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கு தான் எல்லா உரிமையும் அந்தஸ்தும் சொத்தும் கிடைக்கணும்னு வந்து ஆசைப்பட்றா. அதே வெண்பா இருந்தால் வெண்பாவுக்கு தான் அந்த அன்பு பாசம் சொத்து எல்லாமே போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வெண்பாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டா. இப்போவும் நினச்சிக்கோ அக்கா, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி நான் வேறு எதுவும் நினச்சிட்டு சொல்லலை அப்படி இப்படின்னு வந்துட்டு நெருப்பு எண்ணெய் ஊற்றுறபடி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு சிவபூஜையில் கரடி புகுந்தபடி புகுந்து காரியத்தை கெடுப்பாங்க. மறுபக்கம் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு மல்லியை விஜய் கட்டந்து அதாவது
பிரிக்க பிளான் போடுவாங்க இல்லையா? ஆனா நாகுவோ, "என்ன ராஜி பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? இல்ல அறிவு தான் இருக்கா இல்லையா? மல்லி ஏன் அதுக்காக அப்படிலாம் செய்ய போறா?" அப்படின்ட்டு இப்போ நம்ம நாகு இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட மண்டையில உரைக்கிற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட்டா நடக்குதுன்னா மறக்காம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.